ஆண்டு சொல்றாரு, அன்பு காட்டு, அதுதான் வாழ்க்கை, அன்பு தான் வாழ்க்கை. சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்க. எப்படி உங்களால் இப்படி இந்த தொழுநோயாளியை நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறீங்களம்மா அப்படின்னு கேட்டால், எப்படி அவங்க மேலே அன்பு காட்ட முடியுதுன்னு கேட்டால், நான் ஒவ்வொரு தொழுநோயாளியையும் என் ஆண்டவர் இயேசுவின் மறு உருவமாக தான் பார்க்குறேன்னு சொன்னாங்க அவங்க. அதனால தான் நான் தொழுநோயாளியை பார்த்தா தொழுநோயாளியை பார்க்கல, என் இயேசுவை பார்க்குற மாதிரியே பார்க்குறேன். என் இயேசுநாதரை பார்த்தா நான் விடுவேனா? அதனால தான் தொழுநோயாளியை என் சொந்த சகோதரனை போல சேர்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அன்னை தெரசா. உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்துத்தான் பரலோகத்தில் பலன். நம்முடைய சாதனைகள் ஒன்றும் நம்மை தொடராது. அன்பு காட்டணுமா, அன்பா இருந்தோமா? சில வேளைகளில் கொள்கைக்காக வைராக்கியமாக இருப்போம். நாங்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், உபதேசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். கொள்கைக்காக வைராக்கியத்தை காட்டிட்டு அன்பு காட்டாமல் விட்டுருவாங்க. இந்த ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த கட்சிக்காரங்க பார்த்து அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் அன்றைக்கி சபைகளில் ஒரு சபையில் இருக்கிறவங்க அடுத்த சபையை பார்த்தா பேசுறது இல்லை, அடுத்த சபையை பார்த்தா தாழ்வாக நினைக்கிறது, அடுத்த சபையை பார்த்தா அன்பு காட்டுறது இல்லை. கிறிஸ்தவமே அன்பு தான். இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் அன்பு. ஒன்று தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் ஒரு மனிதனுக்கு அன்பு இருந்தால் என்ன செய்வான்? வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என்கிட்ட அன்பா இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். கட்டளைகள் என்ன? 10 வச்சுக்கோமே. அந்த 10ல் 4 அவருக்கு, மீதி 6 மனுஷனுக்கு. எல்லாம் அவர் கொடுத்த கட்டளை. என் கட்டளையை நிறைவேற்று. கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள். அன்பா இருந்தானே சொல்றாரு. அந்த அன்பு ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா நம்மளால? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லார்கிட்டையும் அன்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்பாவை பார்த்தா மூத்தவனை பிடிக்குதுங்கிறாரு ஈசாக்கு, அம்மாவை பார்த்தா இளையவனை பிடிக்கும். அங்கேயே பிரச்சனையாக தான் இருக்கு வீட்டில். பத்தியில அப்பாவுக்கு மூத்தவன் பிடிக்கும், அம்மாவுக்கு இளையவன் பிடிக்கும். அன்பு. இயேசு யாரு? கடவுளுடைய வெளிப்பாடு, தி ரெவலேஷன் ஆஃப் காட். கடவுள் யாரு தெரியல, இயேசுவை பார்த்தா அவர் தான் கடவுள். அவர் தான் கடவுள். ஃபோட்டோ மாதிரி. ஃபோட்டோவும் நிஜமாக பார்க்குற ஒன்றா தானே இருக்கும். கடவுள் எப்படி பார், என்ன பாருப்பா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் இயேசு சொன்னார். அதில் பிரதானம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு இருக்குதுன்னு இல்லை பைபிளில். தேவனிடத்தில் அன்பு இருக்குதுன்னா அவர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, 20,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தேவனே அன்பு, அவரே ரூபா நோட்டுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்பது வேற, தேவனே அன்பா இருக்கிறார். அவர் எங்க தொட்டாலும் அன்பு தான். அப்போ அவரோட இணைந்திருக்கிற நாம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அதனால் என் சீஷர்கள் உலகம் அறிந்து கொள்ளும். அங்கேயும் அன்பை தான் பேசுறாரு. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்க, அது கூட கனம் பண்ணிடலாம். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க, எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுங்கிறார் ஆண்டவர். எல்லார்கிட்டையும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததுன்னு பாடுறோம் இல்லை? பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அப்போ அவரோட இணைந்தா நாமும் அவரை போல மாறுவோம். நாமும் அவரை போல மாறணும். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவருடைய குடும்பத்தில் இணைச்சிருக்கிறாரு. அருமையான வசனம் இருக்கு, ரோமர் 8:29 படிங்க. ரோமர் 8:29.
தம்முடைய குமாரன் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ பாருங்க, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு பிதா, நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு போல நாம அவரை போல மாறணுங்கிறதுக்காக தான் ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்மளை ஏற்கனவே முன்குறிச்சது இயேசு போல நம்மளை மாத்துறதுக்கு. அதான் பர்பஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரதான நோக்கம் நாம் இயேசு போல மாற வேண்டும் என்பது பிதாவின் விருப்பம். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு, அவரை போல மாறுப்பா, நீ அவரை போல இரு, இந்த இயேசு போல மாறுன்னு தான் நமக்கு பிதா சொல்றார். பிதா தான் எதிர்பார்க்கிறார். அப்போ இயேசுவை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார். அப்ப அவருடைய குடும்பத்துக்குள் வந்திருக்கிற நாம் அன்பு என்ற ஒன்றை நாம் அறிய வேண்டும். அந்த அன்பு 2 வகைகளில் நமது வாழ்க்கையில் காணப்படும். ஒன்று தேவன் மேல இருக்கிற அன்பு, 2வது சக உறவுகள். அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோன்னா அது ஒரு உறவு. குடும்பம்னாலே உறவு தானே. அண்ணன் தம்பி ஒரு உறவு, அக்கா தங்கச்சி உறவு, அப்பா அம்மா உறவு, மாமா மச்சான் சொல்ற எல்லாம் உறவு தானே. அப்போ இயேசுவின் குடும்பத்தில் உறவை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் அன்பு தான். அன்பு தான். அந்த அன்பு என்னெல்லாம் செய்யும், என்ன செய்யாது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க பாக்குறீங்களா? சேர்ந்து படிக்கலாமா? சொல்லுங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், என்ன அர்த்தம்? நான் நல்ல அந்நிய பாஷை பேசுற ஆளா இருக்கலாம், அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. எப்படி இருப்பேன்? சத்தம் எடுக்கிற வெண்கலம். அதுல ஏதாவது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குமா? ஒரு வெண்கலத்தை தட்டினீங்கன்னா, ஒரு பிளேட்டை தட்டினா ஒரு இனிமை வருமா? இனிமை இருக்காது. சத்தம் இருக்கும், இனிமை இல்லை, ஸ்வீட்னஸ் இல்லை. சவுண்ட் இருக்கு, சவுண்ட் இருக்கு, ஸ்வீட்னஸ் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் தன்னுடைய பாட்டை பார்த்து சொல்றாரு, உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. சவுண்ட் இருக்கு, ஸ்வீட்டா இல்லை. சவுண்ட் இருக்கு, ஸ்வீட் இல்லை. சத்தம் இருக்கு, இனிமையா இல்லை. உன் பாட்டுக்களின் இறைச்சல்ங்கிறாரு. ஏன்? அன்பு இல்லை. அதான் சொல்றாரு, அன்பில்லாத எல்லாமே ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணாது. இப்போ சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்று இல்லை. அடுத்தது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒண்ணுமே இல்லை. 3 தடவை சொல்லிட்டாரா? 4. இப்ப அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு இருந்தா நம்ம கிட்ட சாந்தம் இருக்குங்கிறாரு. அடுத்தது, அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமப்படாது. அடுத்தது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது. சினம்னா என்ன? கோபம். சினமடையாது. அன்பு தீங்கு, ஒரு ஆளுக்கு தீங்கு நினைக்காது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது. இதுதான் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஒரு ஆமீன் கேட்கலாமா? இந்த அன்பைத்தான் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி சரீரத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவைப்படுதோ, ஒரு உடற்பயிற்சி சரீரத்துக்கு ஆரோக்கியமாய் வாழ உடற்பயிற்சி அவசியம் என்று உடற்பயிற்சி செய்வது போல, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எல்லாருமே அன்புள்ளவர்களாய் இருக்க பிரயாசப்பட வேண்டும். அன்பு என்றாலே, அவர் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாரு, நான் டீ வாங்கி கொடுத்தேன், இது சுவாப அன்பு. அன்புல பல நிலைகள் இருக்கு. இது நேச்சுரல் லவ். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, நான் ஹெல்ப் பண்ணேன். ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்தாரு, நான் டீ வாங்கி கொடுத்தேன். அவங்க தீபாவளிக்கு வடை கேசரி கொடுத்தாங்க, கிறிஸ்மஸுக்கு நாங்கள் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்கள, ஓ பிரியாணி, அது பாய் இல்லை பிரியாணி, ஓ நம்மளும் பிரியாணி. கேக்குன்னு சொல்லுங்களேன், ஓகே கேக் கொடுத்துப்போம் இல்லை, கொடுத்தவங்கள்ட்ட கொடுப்போம், கொடுக்காதவங்களுக்கு அடுத்த வீடு, அந்த வீட்டுக்கு போகாத, அடுத்த வீடு அடுத்த வீடுன்னு ஏன் வந்து பிள்ளைய அனுப்புகிறோன்னா அவன் கொடுக்கல இல்லை, அங்கேருந்து அது பார்க்கும்.
ஏன் அவங்க ஒன்றுமே நமக்கு தரல. ஆனால் பக்கத்து வீட்டு பாய் தான் நமக்கு என்ன கொடுத்தாரு, ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்தாரு, அங்கே கொடு. அப்படி நம்ம கொடுத்தா கொடுப்போம், அது இயற்கையான நேச்சுரல் லவ். ஆனால் உண்மையில் பைபிளில் அன்புன்னா என்ன தெரியுமா? பகைவனுக்கு காட்டும் பரிகாரம் தான் அன்பு. சத்துருவை சிநேகிப்பாயாக. நண்பனை சிநேகிக்கவே முடியலை நம்மளால். நம்ம நண்பனையே சிநேகிக்க முடியாது. சத்துருவை சிநேகிப்பாயாக. சத்துருவை சிநேகியுங்கள். இல்லை, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய சத்துருவினுடைய கழுத பொதியோட விழுந்து கிடந்தா என்ன செய்ய? தூக்கி விடுங்கிறார். இயேசுவின் போதனை எவ்வளோ உயர்ந்த போதனை. இதை நம்ம எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அன்புள்ளவனா? ஆண்டவரை நேசிக்கிறேன்னா? முடிஞ்ச அளவு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன். அதே போல் முடிஞ்ச அளவு நான் இன்றைக்கி மனிதனை நேசிக்கிறேன். எல்லாரிடமும் நான் காட்ட வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்பு தான். நம்ம எல்லாருமே இப்போ வாழ்க்கையினுடைய உயர்ந்த வாழ்வின் முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்? அன்புக்கு தான் கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 14:1 அங்கேயும் வாசிக்கிறோம். இப்போ 13 கடைசி படித்தோம். 14:1 அன்பை நாடுங்கள். ஆமாம், அன்பை நாடுங்கள். அது வாழ்க்கையின முதல் பகுதியில் இருக்கணும். அன்பு எல்லாத்துலேயும் ஒன்று மாதிரி இல்லை. எல்லா வேலைகளில் அன்பு கூறுவதும் ஒரு வேலை இல்லை, அன்பு கூறுவதுதான் பிரதான வேலை.